வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் பிறந்த தினம் அவரது சிலைக்கு முதல்வர் சபாநாயகர் மாலை அணிவித்து மரியாதை. மத்திய அரசால் அறிவிக்கப்படும் திட்டத்தில் ஹிந்தி இல்லாமல் தமிழில் அச்சிட வேண்டும். புதுச்சேரி அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். பெருந்தலைவர் காமராஜர் நினைவு தினம் முதல்வர், கவர்னர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தியவர் முதல்வர் ரங்கசாமி. முன்னாள் முதல்வர் குற்றச்சாட்டு. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த தினத்தையொட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேசத்தந்தை அண்ணன் மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பாக இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், நேரு, பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், பிரகாஷ்குமார் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அண்ணல் மகாத்மா காந்தி சிலைக்கு கழகத்தின் சேர்மன் R. வெங்கட்ராமன் முன்னிலையில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் நித்யானந்தம், செல்வகுமாரி, சிவகுமாரன், சுப்பிரமணியன், ஆண்டாள் சந்திரன், கௌரி முருகன், பீட்டர், இதயசந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மத்திய அரசின் திட்டங்கள் ஹிந்தியில் இருந்தால் அதனை தமிழில் மொழிபெயர்த்து மக்களுக்கு புரியும்படி அச்சிட வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மற்றும் நகராட்சியின் சார்பில் தூய்மையே சேவை இருவார நலப்பணி கடந்த 17ஆம் தேதி தொடங்கி 2ஆம் தேதி இன்று வரை இருவார காலத்திற்கு நகரம் முழுவதும் பல்வேறு தூய்மை பணிகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. இதன் நிறைவு விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்ட தூய்மை விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியும், ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழக மாணவ மாணவியர்களின் பிளாக் ரன் ஓட்டத்தினை உழவர் சந்தையை தூய்மைப்படுத்தும் பணியும் தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தாயின் பெயரில் ஒரு மரம் உறுதிமொழியினை துணைநிலை ஆளுநர் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இவ்விழாவில் தூய்மையே சேவை இருவார நலப்பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய அரசு அறிவிக்கும் திட்டங்கள் இந்தியில் இருக்கும், இதனை பார்க்கும் மக்களுக்கு எப்படி புரியும்? அதனை நான் பார்த்தாலும் எனக்கு புரியவில்லை, மக்களுக்கு எப்படி புரியும் என கேள்வி எழுப்பினர். இதனால் ஹிந்தியில் இருக்கும் திட்டங்களை தமிழில் மொழிபெயர்த்து மக்களுக்கு புரியும்படி அச்சிட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர். மேலும் உள்ளாட்சித்துறை மற்றும் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் மத்திய அரசின் திட்டங்களை தமிழில் மக்களுக்கு தெரியும்படி அச்சிட வேண்டும் என கேட்டுக்கொண்ட முதல்வர் ரங்கசாமி, மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு செய்தியை ஏன் தமிழில் அச்சிடப்படவில்லை என அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். பிரதமரிடம் துணைநிலை ஆளுநர் பேசும் பொழுது மத்திய அரசின் திட்டங்கள் புதுச்சேரி மக்களுக்கு புரியும்படி தமிழில் அச்சிட வேண்டும் என கோரிக்கை வைத்தார். ஆனால் அதனை புதுச்சேரியில் இருக்கும் அதிகாரிகள் ஏன் செயல்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பினார். எனவே மத்திய அரசின் திட்டங்கள் ஹிந்தியில் இருந்தால் அதனை தமிழில் மொழிபெயர்த்து மக்களுக்கு புரியும்படி அச்சிட வேண்டும் என வலியுறுத்தினார். விழாவில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராஜர் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பாக இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி காமராஜர் சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன்,
முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், நேரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், பிரகாஷ்குமார் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தராமன், ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தியவர் முதல்வர் ரங்கசாமி என இந்திரா பெல்பூச் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் பங்கேற்ற முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் சார்பில் கடந்த ஆண்டு மகளிருக்கு அரசியல் தலைமை மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான இந்திரா பெல்பூஷிப் திட்டம் தொடங்கப்பட்டார். அதில் பயிற்சி பெற்றவர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, புதுச்சேரியில் இதுவரை இந்திரா பெல்பூஷிப் திட்டத்தில் 1000 மகளிர் பயிற்சி பெற்றுள்ளனர். மகளிருக்கு அரசியலில் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்தில் 33% இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் மறைந்த பிரதமர் ராஜீவ். அதன்படி 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த நாட்டில் நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து பொறுப்பில் இருக்கின்றனர். புதுச்சேரியில் மட்டும் பஞ்சாயத்து நகராட்சி தேர்தல் நடக்கவில்லை. முதல்வர் ரங்கசாமி உள்ளாட்சி தேர்தலை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தியுள்ளார். லோக்சபா சட்டசபையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்க சட்டம் நிறைவேற்றப்பட்டு அமலில் உள்ளது. அதன்படி 2031 ஆண்டு புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் 10 தொகுதிகளில் மகளிர் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவர் என்றார். பேட்டியின் பொழுது புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு நடராஜன், இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளர் ஜோஸ்வா ஜெராட், இந்திரா பெல்பூஷிப் பொறுப்பாளர் லோகேஷ் குமார் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். காந்தி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுவை லயன்ஸ் கிளப் ஹோஸ்ட் மற்றும் லயன்ஸ் கிளப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் தொழு நோயாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இன்று காந்தி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு லயன்ஸ் கிளப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சங்கத்தின் சார்பாக மகாத்மா காந்தி தொழுநோய் மருத்துவமனை அங்குள்ள நோயாளிகளுக்கு மருத்துவ உபகரணங்களும் துணிமணிகள் வழங்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் இன்ஜினியர் செபாஸ்டின் மார்ஷல், செயலர் விவேகானந்தன், பொருளாளர் ஜெகதீஷ், முன்னாள் தலைவர் ரவிக்குமார், உடனடி முன்னாள் தலைவர் VPS ரமேஷ்குமார் மற்றும் குருபூர்த்தி முதல் சேவை திட்டமாக லெப்ரோசி ஹாஸ்பிட்டல் சனியாத்தோப்பு புதுவை இங்குள்ள 15 தொழுநோயாளிகளுக்கு புடவை மற்றும் வேஷ்டி, 2வது சேவை திட்டமாக மருத்துவமனைக்கு வேண்டிய உபகரணங்கள் பக்கெட், ஜக்கு, சோப்பு, பேஸ்ட், பிரஷ், பினாயில், மாப் இவைகள் நமது லயன்ஸ் சங்கத்தின் சார்பாக காலை 9:30 மணிக்கு வழங்கப்பட்டது. இதில் லயன்ஸ் தலைவர் ஆரோக்கியதாஸ், செயலாளர் லயன் விஜய், ஆனந்த், பொருளாளர் லயன் PR கணேசன் மற்றும் பல கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் கிராம சபை கூட்டத்திற்கு அதிகாரிகள் வராததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் இன்று கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டது. முன்னதாக கிராம மக்கள் பலர் பல்வேறு பகுதிகளில் இருந்து கிராம சபை கூட்டத்திற்கு வந்திருந்த வெகு நேரம் காத்திருந்த தங்களது குறைகளை கூற கிராம மக்கள் வந்திருந்த நிலையில் அதிகாரிகள் வரவில்லை. இதனை அடுத்து கிராம மக்கள் கரிக்கலாம்பாக்கம் 4 முனை சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து அங்கு வந்த முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டார். சம்பவ இடத்திற்கு வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனை அடுத்து மறியலிலிருந்து கலைந்து சென்ற கிராம மக்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சியில் பாண்டி ஃபயர் சேஃப்டி நிறுவனம் சார்பில் வாடிக்கையாளர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி புனித அந்தோணியார் மஹாலில் கட்டுமானம் உள்ளிட்ட பொருட்களுக்கான கண்காட்சி நடந்து வருகிறது. இதில் வீடுகள், அலுவலகங்களுக்கு தேவையான நவீன இறக்குமதி செய்யப்பட்ட
இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த அரங்கில் பாண்டி ஃபயர் சேஃப்டி நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்ட ஸ்டாலில் வந்திருந்த பார்வையாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு பாண்டி ஃபயர் சேஃப்டியின் மேலாண் இயக்குநர் ஸ்ரீதர் தலைமையில் ஊழியர்கள் ஃபயர் சேஃப்டி குறித்து செயல் விளக்கம் அளித்தனர். தீப்பிடித்தால் எப்படி அணைப்பது, அதிலிருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது, ஹெல்மெட் அணிந்து கொண்டு எப்படி செயல்படுவது உள்ளிட்ட செயல் விளக்கங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த கண்காட்சி நாளையுடன் நிறைவு பெறுகிறது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் தேசத்தந்தை காந்தி, முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி பிறந்தநாள் விழா மற்றும் காமராஜர் நினைவு தினத்தையொட்டி நடைபெற்ற மாபெரும் ஓவிய போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் மகாத்மா காந்தியின் 155வது பிறந்த நாள், முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 120வது பிறந்த நாள் விழா மற்றும் பெருந்தலைவர் காமராஜரின் 49வது நினைவு தினத்தையொட்டி காந்தி சிந்தனை, மத நல்லிணக்கம், அஹிம்சை, அமைதி, அன்பு போன்றவற்றை மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாபெரும் ஓவிய போட்டி நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா வண்ண அருவி கலைக்கூடத்தில் நடைபெற்றது. அங்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட காந்தி, காமராஜர், லால் பகதூர் சாஸ்திரி திருவுருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆரி சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினருமான திரு வெங்கடம் முன்னிலையில் ஓவிய போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. முன்னதாக ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆரி சேகர் தலைமையில் மகாத்மா காந்தி, பெருந்தலைவர் காமராஜர் ஆகியோர் திருவுருவச் சிலைக்கு நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் தயாளன், பிரபு, மோகன் மற்றும் வண்ண அருவி ஓவிய கலைக்கூடத்தில் நிறுவனர் ராஜேஷ், மரிப்ளோமினா, ஓவியர்கள் சக்திதாசன், ராம்குமார் மற்றும் பெற்றோர்கள் உட்பட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும், 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும், 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படி ஆகியவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும், 3 ஆண்டுகள் பணி செய்த ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்யும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் பூர்ண நலம் பெற வேண்டி அவரது ரசிகர்கள் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்து 108 தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திடீர் உடல் நலக்குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் ரஜினிகாந்த் நலமுடன் இருப்பதாகவும் அடுத்து வரும் 2 தினங்களில் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ரஜினிகாந்த் பூர்ண நலம் பெற வேண்டி ரஜினிகாந்த் ரசிகர்கள் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்தனர். தொடர்ந்து மனம் உருகி வேண்டி அவர்களுக்கு 108 தேங்காய் உடைத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் மகாத்மா காந்தியின் 156வது பிறந்தநாள் விழா மற்றும் காமராஜர் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மகாத்மா காந்தியின் 156வது பிறந்தநாள் மற்றும் கர்மவீரர் காமராஜர் நினைவு நாளையொட்டி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரேந்திர தட்சிணாமூர்த்தி தலைமையால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவர்களது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மறைந்த வில்லியனூர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை மேயருமான வேணுகோபாலின் 17வது நினைவு தினத்தையொட்டி
சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி மாநிலம் வெளியூர் தொகுதியின் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் துணை மேயருமான வேணுகோபால் அவர்களின் 17ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி வெளியூர் அண்ணா சிலை அருகே நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. இதில் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் வேணுகோபாலின் மகனும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் நிர்வாகியுமான கதிரவன் ஏற்பாட்டில் நடந்த நினைவஞ்சலி நிகழ்வில் வெளியூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டார். அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்வில் வெளியூர் மங்கலம் உள்ளிட்ட தொகுதிகளில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார். வேணுகோபாலின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று காந்தி பிறந்த நாள், லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த நாள், காமராஜர் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று அண்ணல் காந்தி மறைந்த முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஆகியோர் பிறந்த நாள் விழா மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நாளையொட்டி அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவர்களது திருவுருவப்படத்திற்கு காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையால் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, காங்கிரஸ் பிரமுகர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. மாலை அமாவாசை தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் ஏராளமான முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருப்பது வழக்கம். அதில் குறிப்பிட்ட சில மாதங்களில் வரும் அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அவற்றில் மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை முக்கிய இடம் வகிக்கிறது. அந்த வகையில் மகாலய அமாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். திருக்காஞ்சி கங்கைவாரா நந்தீஸ்வரர் கோவில் மற்றும் பொதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவில் ஆகிய பகுதிகளில் ஏராளமான அதிகாலை முதல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். சங்கராபரணி ஆற்றில் நீராடி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கதர் மற்றும் கிராம வாரிய அதிகாரியை ஊழியர்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி கதர் மற்றும் கிராம வாரியத்தில் 6 ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதற்கு காரணமான தலைமை செயல் அலுவலர் நரேந்திரனை கண்டித்தும், கதர் வாரிய உற்பத்தி கூடங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வாங்காதது மற்றும் நிலுவை ஊதியம் வழங்காதது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்ட போராட்ட குழுவினர் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை சாரத்தில் உள்ள கதர் மற்றும் கிராம வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தலைமை செயல் அலுவலர் நரேந்திரனை அலுவலகத்தில் வைத்து பூட்டி சிறை பிடித்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்த கோரிமேடு போலீசார் விரைந்து சென்று போராட்ட குழுவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானம் செய்த அதிகாரியை மீட்டு வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சோரப்புட்டுவில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ்யம் சார்பில் பல்வேறு அறக்கட்டளைகள் இணைந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியது. புதுவை மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ்யம் சார்பில் லசி நினைவு அறக்கட்டளை, அன்பே சிவம் அறக்கட்டளை, சிகரம் அறக்கட்டளை இணைந்து காந்தி ஜெயந்தி மற்றும் மகாலய அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்திருந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக அமுதுவன் கலந்து கொண்டு பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் லேசி நினைவு அறக்கட்டளை நிறுவனர் வீராசாமி மற்றும் அன்பே சிவம் அறக்கட்டளை, சிகரம் அறக்கட்டளை நிறுவனர் கபிலன், தனலட்சுமி அம்மையார் மற்றும் ஊர் பொதுமக்கள் முனிசாமி, நடராஜன், கலைசெல்வம், ஐயனார், ரகுபதி, வழக்கறிஞர் சாம்ரா, மேஷா, ரகுதுரை, மோகன்ராஜ், முனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி பிரீமியர் ஸ்போர்ட்ஸ் மற்றும் 5 ஸ்டார் இறகுப்பந்து சங்கம் இணைந்து நடத்திய
சிறார்களுக்கான இறகுப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுச்சேரி பிரீமியர் ஸ்போர்ட்ஸ் மற்றும் 5 ஸ்டார் இறகுப்பந்து சங்கம் இணைந்து நடத்திய 11, 13, 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கான ஒற்றையர் மற்றும் இரட்டையர் போட்டிகள் வள்ளலார் நகரில் உள்ள ஸ்மாஷ் இறகுப்பந்து பயிற்சி மையத்தில் சிறப்பாக நடத்தப்பட்டது. இப்போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட சிறார்கள் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகையுடன் ராக்கெட், கிஃப்ட் பேக் மற்றும் வெற்றி கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டது. இதற்கான பரிசளிப்பு நிகழ்ச்சியில் போட்டியின் பொறுப்பாளர் ஜீவானந்தம், பிரீமியர் ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் பாலசேகரன், முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்கள் நலசங்க தலைவர் ஜாக்சன் மோகல், பொதுச் செயலாளர் JWO செல்வமணி, ஸ்மாஷ் இறகுப்பந்து பயிற்சி மையத்தின் உரிமையாளர் பழனி, போட்டி நடுவர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மகாத்மா காந்தி பிறந்தநாள், லால் பகதூர் சாஸ்திரி பிறந்தநாள் மற்றும் காமராஜர் நினைவு நாளையொட்டி மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்தியாவின் அடையாளங்களாக இருக்கின்ற அண்ணல் மகாத்மா காந்தியின் பிறந்த நாள், கர்மவீர காமராஜரின் நினைவு நாள் மற்றும் இந்தியாவின் 2வது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாள் இவர்களின் நினைவாக புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வழுதாவூர் சாலை சண்மகாபுரம் பாலம் அருகில் மூவருக்கு படம் வைத்த இன்று காலை கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் வழிகாட்டியாக இருந்து வருகின்றார் முன்னாள் அமைச்சர் பெத்த பெருமாள் தலைமையில் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முனுசாமி என்கிற சுந்தர் மற்றும் நிர்வாகிகளுடன் மலரஞ்சலி செய்யப்பட்டது. தொடர்ந்து கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி வடக்கு பகுதி சார்பில் விடுக்கப்பட்ட அழைப்பினை ஏற்று கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி அடுத்த கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வர் ஆலயத்தில் புரட்டாசி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அடுத்த தமிழக பகுதியான கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரி உடனமர் கொங்கணேஸ்வர் ஆலயத்தில் புரட்டாசி மாதம் அமாவாசையை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மையை வேண்டி ஆண்டுக்கு ஒருமுறை அமாவாசை திதி அன்று நடைபெறும் இந்த மகா யாகம் அனைத்து தெய்வங்களுக்குமான மகா சக்தி பூஜை செய்து அவிர்வாகம் கொடுக்கப்பட்ட சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு கலச பூஜை, யாக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் உலக நன்மைக்காக சிறப்பு நடைபெற்றது. மேலும் பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருந்திடவும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள், விதைகள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காந்தி ஜெயந்தி விழா மற்றும் காமராஜர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மகாத்மா காந்தியின் 156வது பிறந்த நாள் விழா மற்றும் கர்மவீர காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் முன்னிலையால் அரியாங்குப்பம் ரமண் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தலைவர்களின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்ட இனிப்புகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் தேசிய மீனவ காங்கிரஸ் செயலாளர் காங்கேயன், விநாயகமூர்த்தி, மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் அன்புமணி, கிருஷ்ணமூர்த்தி, குருமூர்த்தி, சுவாமிநாதன், பொன்னி சுப்பராயன், மகேஸ்வரி உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து முருங்கம்பாக்கம் கிராம காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முருங்கம்பாக்கம் வெளியூர் சாலை சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தலைவர்களின் திருவுருவப்படத்திற்கு முருங்கம்பாக்கம் வார்டு கமிட்டி தலைவர் பார்த்திபன் தலைமையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் நாராயணன், சுவாமிநாதன், ராஜ வெங்கடேஷ், சக்திவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது.
புதுச்சேரி கம்மன் கலையரங்கத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பிளம் தொகுதி உட்பட கம்பன் கலையரங்கத்தில் தூய்மையே சேவை திட்டத்தின் கீழ் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு நகராட்சி பணியாளர்களுக்கும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இம்முகாமில் நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், டாக்டர் ஆரதி, உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், அரசு டாக்டர் தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில ஆதி திராவிடர் துணை அமைப்பாளர் தங்கவேல், மாநில மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி, தொகுதி துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர் செல்வம், களப்பெண் இருதயராஜ், மோரிஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகையொட்டி அன்பை சிவம் அறக்கட்டளை மற்றும் சிகரம் அறக்கட்டளை இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு புடவைகள் வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தியது. அன்பை சிவம் அறக்கட்டளை மற்றும் சிகரம் அறக்கட்டளை இணைந்த கடலூர் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் சிறு தொழில் செய்து உதவி செய்து வரும் நிலையால் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய புடவைகள் வழங்கும் நிகழ்ச்சி கும்மிடி மூளை என்கிற கிராமத்தில் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் அன்பை சிவம் அறக்கட்டளை மற்றும் சிகரம் அறக்கட்டளை நிறுவனர் கபிலன் மற்றும் தனலட்சுமி அம்மையார் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு புடவைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நிர்வாகிகள் மற்றும் லிசி அறக்கட்டளை புதுச்சேரி நிறுவனர் வீராசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதற்கு உதவிய ரேவதி சம்பத் அம்மையாருக்கு நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது. இவ்விழாவை ராமமூர்த்தி சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் தேசிய கொடியுடன் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தியின் சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, ஆணையர் ரமேஷ், அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அனைவரும் சுற்றுப்புற சுகாதாரம் மற்றும் சுத்தம் சுகம் தரும் உள்ளிட்ட வாக்கியங்களை கூறி உறுதிமொழி ஏற்றனர். இறுதியாக பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. செல்போன் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிள்ளையார் திருட்டு பகுதியில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் நல்லவாடு சாலையில் உள்ள பிள்ளையார் திருட்டு பகுதி மற்றும் ஆண்டியார் பாளையம் பேட் பகுதியில் சுமார் 300 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். 1000 பேருக்கு மேல் வசிக்கும் குடியிருப்புகள் நிறைந்த இந்த பிள்ளையார் திட்ட பகுதியில் தனியார் செல்போன் டவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த செல்போன் டவர் அமைந்தால் 500 மீட்டர் சுற்றளவு கதிர்வீச்சின் தாக்குதல் அதிகமாக இருக்கும். இந்த கதிர்வீச்சால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்டு பலவிதமான நோய்கள் தாக்கும் அபாயம் உள்ளது. அது மட்டுமின்றி இப்பகுதியில் அதிக அளவில் மயில்களும் குருவிகளும் மற்றும் பலவிதமான பறவைகளும் வாழ்ந்து வருகின்றன. அவை அனைத்தும் பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாக்கிவிடும். இதனை கருத்தில் கொண்டு அப்பகுதி பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு செல்போன் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நல்லவாடு சாலையில் அமர்ந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது பற்றிய தகவல் அறிந்த தவளக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தார். சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பெயரில் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். அதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7100 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 98 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மகாத்மா காந்தியின் பிறந்த தினம், அவரது சிலைக்கு முதல்வர் சபாநாயகர் மாலை அணிவித்து மரியாதை. மத்திய அரசால் அறிவிக்கப்படும் திட்டத்தில் ஹிந்தி இல்லாமல் தமிழில் அச்சிட வேண்டும். புதுச்சேரி அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். பெருந்தலைவர் காமராஜர் நினைவு தினம், முதல்வர், கவர்னர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தியவர் முதல்வர் ரங்கசாமி, முன்னாள் முதல்வர் குற்றச்சாட்டு. மகாலய அமாவாசை தினத்தையொட்டி கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம். இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.